கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல குருவோட இருக்கார். குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். குருவும் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் நம்முடைய சின்ன சின்ன விருப்பத்திலேருந்து பெரிய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அங்கே கிரகங்கள் இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நிதி நிலைமை நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நெருங்கிய உறவுகளாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களால் செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தீர்ப்பதற்கு யாரையா இறைவன் அனுப்பக்கூடிய வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் கட்டாயம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது. உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த சேல்ஸு லாபம் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மைண்ட் செட்டில் இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒரு பக்கம் சனியால் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தியற்ற மனநிலை, இன்னொரு பக்கம் குருவால் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், இப்படி மாறுபட்ட பலன்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.